இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் நமக்கெல்லாம் பொங்கல் வந்து சிறப்பான முறையில் முடிஞ்சிருக்கிறது. மிக அருமையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. மாணவர்களுடைய சிறந்த திருக்குறள் கற்பிக்கும் ஆற்றல் மிக மிக சிறப்பு. அது கையா குறிப்பிட்டார். திருத்தணியில் 2ஆம் வகுப்பு தான் ஒரு மாணவன் 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். 2ஆம் வகுப்புல என்ன 1ஆம் வகுப்புல முடிச்சிருக்கிறான். 2ஆம் வகுப்புல அரையாண்டு தேர்வு எழுதியிருக்கிறான். ஆனா 750 குறள் சொன்னான். 750 எத்தனை அதிகாரம்? எத்தனை அதிகாரம்? 750 எத்தனை அதிகாரம்? 75 அதிகாரம். 2வது தான் படிக்கிறான். நாம 10 முறை படிச்சு காலை வீட்டு வாரது சொல்ல முடியாது. அதை வச்சு வீட்டுல எதோ பிடிக்க சாப்பிடுவாங்க அப்பா அம்மா. 20 குறள் சொன்னா எனக்கு 20 ரூபா, நான் 40 குறள் சொல்ல 70 50 ரூபான்னு அப்பா அம்மாவுக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா எங்க தெருல கூட ஒரு விழா ஒன்று நடத்துறாங்க. இப்ப தெரியுது எங்க வீட்டிலே வாடகை குழந்தை தாத்தா தாத்தா நான் 5 குறள் சொன்ன தாத்தா இருக்கு. அது இப்பதான் அவங்க பள்ளிக்கூடம் போய்க்கு 1ஆவதுக்கே. ஏன்னா அது இந்த மயிலேர் வகுப்பை படிக்கிறப்பா இல்லாததுனால, வசதி இல்லாத மயிலேர் வகுப்பை படிக்கிறதுனால நேரடியாக தொடக்க பள்ளி வந்ததால எனக்கே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நானே அப்பப்போ பாடத்தேன் ஐயாவுக்கு தெரியும். அது வந்து 5 குறள் நான் சொல்றேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. உடனே என்ன செய்யலாம், ஒலிப்பெரி வாங்கினேன். வீட்டிலே 2 திருக்குறள் இருந்து ஒரு திருக்குறள் எடுத்துன்னா ஒலிப்பெரி எடுத்துன்னா அந்த மாதிரி குறள் மாமணி ஒரு பட்டம் கொடுத்து அந்த திருக்குறள் கொடுத்தேன். 5 குறள் இருந்து அங்கிருந்து நான் போனாரா தெரிஞ்சிருக்க 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 75 அதிகாரத்தை சாதாரணமா சொன்னான். பிழையே இன்னைக்கு கூட 100 மாணவி 100 குறள் சொல்லுது. கொஞ்சம் பிழை, நம்ம பிழை வரும். ஏன்னா நாம